இந்த ஒரு சின்ன விஷயத்துலதான் அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ், ஒருத்தருக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டுல என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கிட்ட பேசுற காலத்துல நான் தனியா இருக்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்குது, எனக்கு தனியா இருக்கும்போது அழுகையா வருது, என்னடா வாழ்க்கை, இருக்க வேண்டாம் பேசாம செத்துடலாமான்லாம் தோணுது. சின்ன பிள்ளைங்க கொஸ்டினர் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொன்னா அப்படி ஒரு எனக்கு பயங்கரமா கோவம் வருது, டென்ஷன் வருது, எரிச்சலா இருக்கு, கத்திடுறேன், என்னால இருக்க முடியல, எனக்கு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு என்ன பண்ண முடியலையா, விருப்பம் இல்லை, எங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த சின்ன 5 விஷயத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பிள்ளைங்க மட்டும் கிடையாது, உங்களுடைய லைஃப் ஸ்டைலுமே நல்லா இருக்கும். ஓகேவா? சோ இதெல்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம். சரியா? இந்த 4 கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 5-6 விஷயம் இதெல்லாம். பிள்ளைங்க கூட நேரம் செலவிட வேண்டும். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமா இருக்கணும்? செவி கொடுத்து கேட்கக்கூடிய நேரமாக இருக்க வேண்டும். செவி கொடுத்து யார்கிட்ட கேட்கணும்? பேசக்கூடிய பிள்ளைகிட்ட. சரியா? இன்னொரு பிள்ளை என்ன பண்ணணும்? இங்க யாருமே பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த பிள்ளைகிட்ட நீங்க வார்த்தைகள் வடிவில் நேரம் செலவிட வேண்டும். சரியா? சில பிள்ளைகள் எங்கேயாவது கூட்டு போங்கன்னு கேட்கும், ஆளாத ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தா போதும். அடுத்து 2வது பாராட்டணும். the word of appreciation. பாராட்டணும். சரியா? எப்படி பாராட்டணும்? வாவ், சூப்பர் சூப்பர், செம்ம, அப்படியா, இந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்க காமிச்சாதான் உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட நெருக்கமா வருவாங்க. ஆனா உணர்வுபூர்வமா உண்மையா இருந்தா தான் உங்க பிள்ளைங்க நம்புவோம், இல்லைன்னா உங்க பிள்ளைங்க கண்டுபிடிச்சிடும். ஓகே. 3வது விஷயம் என்னது? அரவணைப்புன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? என்னது? அரவணைப்பு. அரவணைப்பு தான் என்னது? எப்பவும் கையில இருக்கும். சில பிள்ளைகள் பாத்தீங்களா அப்படி இப்படி ஒட்டிட்டு அம்மா அல்ல இல்லை, எது சேலை வீட்டுக்காரலாம் கசைக்கிறப்படான் சட்டை, அப்பா என்ன வெள்ளை சட்டை போட்டு சேட்டைகள் சில சட்டைகளே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்துகிறது. இவங்க கோயிலுக்கு கிளம்பிட்டாங்கன்னா பிள்ளை என்ன பண்ணிட விடலாம், மேலே ஏற விடலாம். கை குழந்தையா இருந்தா தாய் பிள்ளை யார்கிட்ட கொடுத்துருமா, அம்மாட்ட ஏமா நீ பிள்ளை வச்சுக்கோமா, ஏன் இவங்க புது செலவு இருக்கான். அடுத்து 3வது டச், ஸ்பரிசம், ஒட்டிக்கிட்டே இருக்கிறது, அரவணைப்போடு இருக்கிறது, தலையை தடவுகிறது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஊட்டி விடுங்க. அடிக்கிறதா இருந்தா கூட கம்பு செடிக்காது, கையை வச்சு அடிங்க. சில பிள்ளைகளுக்கு அந்த டச் ரொம்பவே முக்கியம். இதை ஃபீல் பண்ணதான் பிள்ளைங்களுக்கு என்ன வரும்? குட் டச், பேட் டச், டோன்ட் டச்லாம் சொல்லி கொடுக்க வேண்டாம். they will never touch others. யாரையும் தொட மாட்டாங்க, யாரையும் தொடவும் விட மாட்டாங்க. சரியா? பிள்ளைங்களுக்கு குட் டச் முக்கியமா, பேட் டச் முக்கியமா? என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும்? குட் டச் பத்தி தெரிஞ்சிருக்கணுமா, பேட் டச் பத்தி தெரிஞ்சிருக்கணுமா, இல்ல டோன்ட் டச் பத்தி தெரிஞ்சிருக்கணுமா? நெவர் டச், நெவர் டச். வெறும் தொடுதல் என்ன ஆயிரும்? மாற்றத்தை உண்டு பண்ணி விட்டுரும். சரியா? எவ்வளவு படங்கள் பாக்குறோம், லவ் ஃபெயிலியர், சூசைட் பண்ணிட்டு இருக்கோம். கவலைப்படாத, தட்டிதான் அவர் கொடுத்துருப்பாரு, நெஞ்சில் வச்சிருப்பாரு, லவ் எங்க மாறிடும்? ஆய்வுகள் எங்க மாறிடும்? மாறதா இல்லையா? அதனால தொடுதலுக்கு அவ்வளவு பவர் உண்டு. பைபிள் கடவுளே சொல்லுவாரு, என்ன யாரோ தொட்டாங்க, வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்படுறதுன்னு சொல்றாங்க. பவர் ஆஃப் டச். இதனால டீச்சர்ஸ் பிள்ளைங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆசிரியர்கள் என்ன பண்ணுவோம்? டச் பண்ணணும்னு இருப்பாங்க. எம்மா நீ டீச்சர் முதுகு தட்டி விட்டாங்க தெரியுமாப்பான்னு அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம்? குதிக்கும். அந்த பிள்ளைகிட்ட நம்ம கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உட்கார வச்சு கொலையடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சொன்னாலே. சரியா? அதனால பிள்ளைங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கணும்? உங்களை மாற்றிக் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் அன்பாக இருப்பார்கள். அப்ப அந்த டச் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்நாக்ஸ், கிஃப்ட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பிள்ளை நல்லா வருது, ஒரு விஷயத்தை செய்யுது, பாராட்டு முயற்சி பண்ணுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரியா? நம்ம பெற்று வச்சிருக்கிறது ஆலமரம் கிடையாது, முருங்கையும் வாழையும் தான். லேச ஒரு கொப்பரை ஏறணும்னு ஒரு முருங்கையை பறிக்கிறதுக்குள்ள முறிஞ்சு விடுது, விழுந்துதான் இல்லையா? அந்த கண்டிஷன்ல தான் பிள்ளையை பற்றி வளர்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம பிள்ளைங்க வாழை மாதிரி முருங்கை மாதிரி தான் இருக்காங்க. அப்ப அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? அவங்களுடைய ஜீன் என்ன? உங்களோட ஜீன் தான் இருக்கும். உங்களுடைய அறிவு நாலேஜ் தான் இருக்கும். உங்க கணவனுடைய நாலேஜ், உங்க மனைவியோட நாலேஜ், அறிவுகள் தான் இருக்கும். ஓகேவா? இதை வச்சு உங்களுக்கு என்ன வரும்? நம்மளால முடியாதது என்ன? அந்த விஷயம் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஊக்குவிக்க வேண்டும். அடுத்து ஆக்ட் ஆஃப் சர்வீஸ், பணிவிடைகள். ஓகே, ஸ்பெண்டிங் டைம், a word of appreciation, touch, gift, ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். ठीक है? இந்த 5 சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் செலவிடுதல், பாராட்டு வார்த்தை, பணிவிடைகள், பரிசுகள், டச், டச் தொடுதல், அரவணைப்பு, ஸ்பரிசம். யாரோ ஒருத்தங்க இந்த 5 மனப்படமா சொல்லுங்க பார்ப்போம். உங்க பிள்ளைங்களுக்கும் வகுப்படுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செஞ்சு சொல்லிடின்னு சொன்னா என்ன பண்ணுது? உங்களே மாதிரிதான் க்ளோஸ்அப்புக்கு ஆடு கொடுக்குது. என் பல்லுலாம் நல்லா இருக்கா பாருங்க டீச்சர், மஞ்சள் கரை படிச்சிருக்கா, என் பல்லு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதைத்தான் காமிச்சிட்டு இருக்காங்க.
இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு இப்படி புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா பெஞ்சில்? ஏன்? உங்ககிட்ட அந்த உந்து சக்தி இல்லை, உங்ககிட்ட அந்த எனர்ஜி இல்லை. டக்குன்னு எந்திரிச்சு சொல்லணும், தெரிஞ்ச எதையாவது சொல்லுவோம், தெரிஞ்ச வரைக்குமாவது சொல்லுவோம் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன இல்லை உங்கள்கிட்ட இல்லை. கூட்டத்தோடு இருக்கிற மாதிரி உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க மார்க்ல பாத்தீங்களா, கீழே போர்ட்ல பார்த்தேன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் 10th 490 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க் 480. எப்படி எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? யாரோட பிள்ளைகள்? உங்க பிள்ளைங்க. உங்க பிள்ளைங்க தானே. அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு கடவுள் எவ்வளவு தாழ்ந்து கொண்டிருக்காரு பாத்தீங்களா? அந்த தாளந்தை இவங்க அந்த 10 மணி நேரத்துல எப்படி வெளியே கொண்டு வராங்க பாத்தீங்களா? அப்ப படிப்போடு சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, அதன்படி உங்க பிள்ளைங்க வளரணும்னா அவங்களிடத்துல அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? பிள்ளைய பெற்றாச்சு, யார் வளர்த்து யார் சேர்த்து கொடுப்பா? 1 வருஷத்துக்கு உங்க அம்மா. அப்படிதானே? பிள்ளைய பெற்றாச்சுன்னா அந்த 1 வருஷம் நடக்கிற தவழ்றது வரைக்கும் அம்மா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 3 வயசுக்குள்ள யாரை விட்டுறணும்? ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரும். அவ்வளவுதான். எப்பாடா நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்ன நான் சம்பாதிக்க காசு தானே, என்ன வேணாலும் பாக்குறேன்னு சொல்லி இருக்கா? அப்படியே கூட பிள்ளைங்களோட நேரம் செலவு. சரியா? ரொம்ப சந்தோஷம். அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாருமே ரொம்ப ஆசமா இருக்கிறீங்க. இனிமே யாரும் வீட்டம்மாவோ வீட்டுக்காரோ ஏன் அப்படி ஆவேசப்படுறீங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்குள்ள என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? ஆசமா இருக்கீங்க. சொல்லுங்க, ஏமா இப்படி ஆவேசப்படுறேன்னு சொன்னா அடியும் பிடிமா, நீ ரொம்ப ஆசமா இருக்கம்மா, நீங்க ரொம்ப ஆசமா பேசுறீங்கன்னு சொல்லி. ஓகேவா? என்ன சொல்லுங்க? எங்கே, ஏன், எப்படி, எதற்கு, யார், யாரிடம், இதைத்தான் பேசணுமா? யாருக்கிட்ட? பிள்ளைங்கள்ட்ட. எப்படிமா, எதுக்குமா, எதுக்கு பென்சில் கொடுத்தாங்க, எதுக்கு ஒன்று அப்ரிஷியேட் பண்ணாங்க, எதுக்கு ஒன்று இந்த போட்டிக்கு சூஸ் பண்ணாங்க, நீ எப்படி பண்ண போற, எப்போ பண்ண போற, எங்க வச்சு பண்ண போற, இப்படி என்ன பண்ணும்? இப்படிதான் அந்த கான்வர்சேஷனை டெவலப் பண்ணும். படிச்சியா அப்படின்னு கேட்டா அந்த பிள்ளை என்ன பண்ணிடும்? ஆமா. ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? இல்லைன்ற. அதுக்கப்புறம் நம்மளால ஏதாவது பேச முடியுமா? முடிஞ்சு போச்சு, வாயடை. நம்ம பிள்ளைங்க உங்களுடைய வாயடைப்பதற்கான கேள்விகளை கேட்டு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணக்கூடாது. பிள்ளைங்க உங்க கூட ஆத்மார்த்தமா பேசி பழகுவதற்கு தகுந்தாப்புல உள்ள கேள்விகளை கேட்டு உரையாடலை நகர்த்தி செல்ல வேண்டும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரியான அறிவுரைகள் கேட்கணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. JP Minds அப்படின்னு இருக்கும். ஓகே, JP MINDZ அப்படிங்கிற சேனல்ல இந்த மாதிரியான ஒரு சில வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கிறோம். அதை நீங்க பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.